ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கொடைக்கானலுக்கு யூஸ்வலாக போகிற ரூட்டில் போகிறது கிடையாது. ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்கு வந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு அப்படியே ஒரு சைடில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த பயோடைவர்சிட்டியை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். ஸோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:10. எங்கே போகிறோம்னா கொடைக்கானல் தான் போகிறோம். ஸோ டிசம்பர் யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 10-12 நாள் பெரிய ரைடு போவோம். ஆனால் இந்த வாட்டி ஒரு இன்னொரு பிளான் இருக்குது. ஜான்வரி ஃபெப்ரவரி பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். சேனலில் வீடியோஸ் நான் போடுவேன். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்கும். ஸோ கொடைக்கானல் யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5 பேர் போகிறோம். நடுவில் 2 பேர் வந்து ஒரு சின்ன அவங்க ஆஃபீஸில் மீட்டிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு லேட்டாக வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா புது விலாகர் கார்த்தி. விலாகர் நேம் என்ன? டார்க் ரைடர்ஸ் விலாக்ஸ். அப்புறம் நம்ம குட்டி குஞ்சான் கார்த்தி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ரைடில் வந்திருப்பான், சென்னை ரைடு வந்திருப்பான், அதே மாதிரி நம்ம ரைடில் வந்திருக்கான். ஸோ ஏஸ் அப்படியே பைக்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏஸ் கைஸ் வண்டியில் போயிட்டு நான் கண்டிப்பாக. ஆல்ரைட் கைஸ், ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? பைக்குக்கு வந்தாச்சு. ஸோ குட்டி கொஞ்சம் வண்டியில் ஏறிட்டான் அண்ட் கார்த்தியும் ஏறிட்டான். கார்த்தியோட புது ஹெல்மெட் எப்படி இருக்குது? மேட்சுக்கு மேட்சாக பாருங்கள் கைஸ். இந்த ஹெல்மெட் அவன் இப்போ தான் வாங்கினான். வண்டி வாங்கணுன்ட்டு சிவப்பு கலர். இப்போ போய் ஃபியூல் பண்ணணும். ஏன்னா நைட்டு நாங்கள் ஃபியூல் பண்ணலை. ஏன்னா தீபக் வருவானா லேட் ஆகும், அந்த இதிலே எத்தனை மணிக்கு கிளம்புறங்கிற பிளான்லேயே நாங்கள் நைட்டு விட்டுட்டோம். அதனால் இப்போ போய் நான் ஃபியூல் பண்ணணும். நேராக ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ்வலாக நிற்கிற டோல் பூத்து தான். பயமோ பாய். ஓம் நம சிவாய. போகலாம். பாய் பாய். ஸோ என்ன பிளான்னா ஒரு பிளான் இல்லை கைஸ். கொடைக்கானல் போகிறோம், அவ்வளோதான் பேபி. கொடைக்கானல் போயிட்டு ஒரு 3 nights 4 days ஸ்டே பண்ண போகிறோம். ஃபன் தான், சும்மா ஜாலியாக தான் போகிறது. ஏன்னா டிசம்பர் வந்து யூஸ்வலாக போவோம். நீங்கள் சேனல் பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். போன டிசம்பர், அதுக்கு முன்னாடி டிசம்பர் மகாராஷ்டிரா ரைடு, ஆந்திரா ரைடு அதெல்லாம் போனதெல்லாம் இருக்குது. நான் மேலே உங்கள் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஃபியூல் பண்ணிவிட்டு அப்படியே ரைடை ஜாலியாக கண்டினியூ பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஐயப்பன் கோயிலில் எவ்வளோ கும்பல். இந்த டைமில் வேறு கார்த்திகை டைம்லலாம் எப்படி தான் பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்களோ, சாமி சரணம். ஆல்ரைட் கைஸ், ஃபியூல் பண்ணியாச்சு. இந்த அரிஸ்டோ பாலத்துக்கு இருக்க பங்கு மட்டும் வரவே வராதிங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கார்டு டிரான்சாக்ஷன் ஒரு 500 போட்டேன், 500 சம்திங் ஏதோ போட்டேன். அது எனக்கு பாஸ்ட்னு வந்து எனக்கு பில்லு வந்துருச்சு, அவங்களுக்கு ஃபெயில்னு வந்துருச்சு. ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. திருப்பி ரிட்டன் வரும், உங்களுக்கு வந்துருங்கன்னு. நான் என்ன சொன்னேன், டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் ஆகினா ரிட்டன் வருங்க. கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டால் பில் ஆகிடுச்சுங்க, நீங்கள் அவங்க தான் கேட்கணுன்னாங்க. ஒத்துக்கவே இல்லை. சரின்னு ஓகே. இப்போ திருப்பி வந்து இங்கே வந்து போடும் பார்த்தா யார் பார்க்கணும், வரவே இல்லை. நாங்களாம் கஷ்டப்பட்டு யார் ஃபில் பண்ணோம் இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு. போலாமா கருதி? திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டைம் ஆகிடுச்சு, 7 ஆயிருக்கும், 6:45 ஆகிடுச்சு கைஸ். கால்லாம் இது வேறு ஆக்சுவலாக உள்ள தெர்மல் லைனர் வேறு போடல. ஜாக்கெட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோர்டெக்ஸ் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா காலுக்குள்ளே பயங்கரமாக ஜில்லுன்னு அப்படியே காற்று போகுது கைஸ். அங்கே பாருங்கள் பண்ணி, ஆக்சுவலாக ஒரு மழை இருக்குது, அது பாதி ஃபுல்லாக ஃபாகில் மறைஞ்சிச்சு. இங்கிட்ட பாருங்கள், இங்கிட்ட செம்ம ஃபாகு. இங்கே பாருங்கள், பையம்பட்டி கிட்ட வந்துட்டோம். ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மூடி இருக்குது. அப்பா செம்ம பனி. எனக்கு வெயில் பின்னாடி அடிச்சுட்டு தான் இருக்குது லைட்டாக. செம்ம ஃபாகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். செம்ம அழகாக இருக்குது பாருங்க ஐஸ். ஹெல்மெட்டும் ஏதோ செம்மையாக இருக்குது. ஏய் குட்டி குஞ்சான் நில்றா, கேட்கல, ஒரு நிமிஷம்டா, கேட்கலடா. ஆல்ரைட் கைஸ், கிளம்பிட்டோம். ஒரு 1/2 hour பிரேக் அப்புறம் கிளம்பிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், நான் அப்படியே வண்டியில் போய்ட்டு தான் சுவாரஸ்யமாக இருந்தால் காட்டுறேன். தம்பி 2 பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்டான், செம்ம பசியில் இருக்கான். ஹே பாய் பாய். சரியாக போயிடும் காய்ஸ். திண்டுக்கல்லில் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:22. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ரூட் பிடிச்சி. ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கொடைக்கானலுக்கு யூஸ்வலாக போகிற ரூட்டில் போகிறது கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான ரூட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வழியில் மேக்ஸிமம் 99.99% யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு வழியில் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் பழனி வழின்னு, கண்டிப்பாக கிடையாது. பார்த்துட்டே இருங்க, சூப்பராக இருக்கும்.
ஆல்ரெடி போயிருக்கேன் நான். இன்கேஸ் அந்த வீடியோ செக் பண்ணணுன்னா நீங்கள் அந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பாருங்கள். ஸோ எஸ், நான் உங்களுக்கு அப்படியே நான் வழி அப்டேட் பண்ணுறேன் போக போக. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலகுண்டு ரோடு போயிட்டே இருக்கோம்ல. ஸோ அந்த ரோடு நம்ம யூஸ்வலாக எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பைஃப்ரிகேஷன்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக 16 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான தாண்டி 2 கிலோமீட்டருங்க அது வந்துகிட்டே இருக்கணும். ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் ரவுண்டானா வரும். ரவுண்டானதுக்கப்புறம் ஒரு 2.5 கிலோமீட்டர் சம்திங், அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு ரைட்டு வரும். அந்த ரைட்டு எடுத்திங்கன்னா நேராக தாண்டிக்குடி போயிடுவீங்க. அங்கே ரைட்லேருந்து தாண்டிக்குடி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த ரைட்டு எடுத்துருங்க. எடுத்து போனீங்கன்னா ப்ராப்பரான ஒரு வில்லேஜ் ரோடு, கண்ட்ரி ரோடு சைட் போவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கும் இருக்காது, ரொம்ப கமர்ஷியலைஸ் ரூட்டும் கிடையாது. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ரூட்டு தான் கைஸ். இந்த ரைட் எடுத்துக்கோங்க. இந்த ரைட் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். சேடப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ கைஸ் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஒரு குளம், செம்ம அழகான தென்னை மரத்தோட ரோடு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ரோடு இப்படி தான் இருக்கும். ஸோ பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக இருக்குது பாருங்க கைஸ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இளநிலாம் வேறு விழுந்துருக்கு புதுசாக, கீழே தலையில் விழுந்துருமோ அவ்வளோ கீழே, அவ்வளோ வெளியில் வந்திருக்கு தென்னை மரம்லாம். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கு கைஸ். ஐயோ பட்டாம்பூச்சி மேலே அடிச்சிருச்சே, ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். தாண்டிக்குடி ரைட்டில் 30 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்குல்ல, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. அங்கே ரோடு போது பாருங்கள், அது மேலே தான் ஏற போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக வந்து அங்கே ஒரு செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்தோம், என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. வாவ், ஜஸ்ட் வாவ் கைஸ். அப்படி நேராக ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். அப்படியே செம்மையாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சைன் போர்டு இல்லை, பார்த்து வாங்க. லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு திரும்ப சைன் போர்டு இங்கே இல்லை கைஸ். ஸோ பார்த்து வாங்க. இருக்குது, இங்கிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இடத்துல இல்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க அங்கே மட்டும். பார்த்தீங்களா, யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம். ஸோ அப்படியே மெதுவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த பயோடைவர்சிட்டியை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் வைசரை மாற்றணும்னு நினைக்கிறேன். கிளியர் வைசர் போட்டிருக்கேன், மூஞ்சிலே அடிக்குது சன்னு. வேகமாக ஓட்ட வேண்டாம், அங்கிட்டு ஸ்லோவாக ஓட்டுங்க. ஏன்னா ரோடு வந்து அந்த ரோடு மாதிரி கமர்ஷியல் ரோடு மாதிரி பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இங்கிட்டு விட்டுருப்பேன். யாரோ பின்னாடி ஹார்ன் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு கண்ணாடி பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஹார்ன் அடிச்சிருக்கு கைஸ். ஸோ அந்த பாறாங்கல்லுக்குனால எக்கோ தலையில் அடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலாக இந்த ரூட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாங்கஸ்ட் ரூட்டு தான். இந்த காட் செக்ஷன்லேயே ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும், அதான் அதில் ஒரு பெஸ்ட்டு. அதாவது ரைட் பிடிச்சவங்களுக்கு இந்த ரூட் வந்து ஒரு பிளெஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் நார்மலாக கமர்ஷியலாக நம்ம எல்லாம் ஃபேமிலியோடு போகிறோம், காரில் போகிறோம்னா இப்படி வர்றது வந்து கொஞ்சம் சுத்துங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸு பர்ஸ்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ கன்சப்ஷன் ஆஃப் ஃபியூல் அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்படி வர மாட்டாங்க. ஆனால் அந்த அப்படியே இந்த ரோட்டுக்கு மேலே இருக்கிறது அவ்வளோ மெஜஸ்டிக்காக தெரியுது. 2 மலை இருக்குது, அடுத்தடுத்து 2 மலை இருக்குது, நடுவில் பெரிய பள்ளம் இருக்கும் போல். அந்த 2 மலைக்கு நடுவில் மட்டும் மேகம் இருக்குது. டெம்பரேச்சர் ஏறுதுங்க. ரொம்ப ரொம்ப டீப் கர்வாக இருக்குது, அதனால் பார்த்து நீங்கள் ஸ்லோவாகவே வாங்க. நான் 20-30 மேலே போகவே இல்லை பாருங்கள், எல்லாமே பிளைண்ட் அண்ட் டீப் கர்வாக இருக்குது. அப்படியே கீழே பாருங்களேன், இங்கே பாருங்கள். அப்பா இப்படி நடுவில் பாருங்கள், அவ்வளோ பெரிய குழி. இது மேலே இருந்தால் செம்மையாக இருக்கும். அங்கே ஒரு ஆறு இருக்குது, குட்டியாக ஓட மாதிரி. அப்போ இன்னும் அப்படியே அந்த பள்ளத்தாக்குமாயில ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்கு வந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. போமா, வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோம் கைஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெப்பரும் யூக்கலிப்டஸ் தான் இருக்குது, செம்மையாக இருக்குது.
பாக்கு மரம்லாம் இருக்குது கைஸ். பாருங்கள், பாக்கு மரம், பெப்பரு, யூக்கலிப்டஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. ஜில்லுன்னு ஒரு மாதிரி வாசம் சூப்பராக இருக்குது. அந்த யூக்கலிப்டஸ் வாசமும் வேறு ஏதோ ஒரு செடியோட வாசமும் கலந்து ஒரு மாதிரி அது ட்ரிப் ஆகுது. ஆத்தூர் ஊராட்சியில் இருக்கும் கைஸ். நம்ம என்ன இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மங்களம் கொம்பு. இங்கேருந்து பார்த்தா அந்த தாண்டிக்குடி கோயில் தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் எனக்கு அப்படி விட்டது ஞாபகம் தான் எனக்கு இருக்குது லைட்டாக. கைஸ் தாண்டிக்குடி வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கொடைக்கானல். கைஸ் ட்ரோன் ஷாட்ஸ் இங்கே நிப்பாட்டு எடுக்கலாமா? ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. ட்ரோனுக்கு டவர் கிடைக்கலன்னு ஒருத்தர் ரோட்டில் சம்மணங்கால் போட்டு உட்காந்து ஆப்ரேட் பண்ணிருக்காரு. கூப்பிட்றாரு, ஒன்றை தான் கூப்பிட்றாரு. கார் வருது பண்ணி எப்படி சொன்னா நட் ரோட்டுக்கு போயிடும். காரில் அடிபட்டு சாவ வேண்டிதான். ஐயோ பறந்துரு சுபாஷு. அவன் தான் வாய வச்சான். இங்க சிக்னல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாரு பண்ணு. டேக் ஆஃப் ஆவு. ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் பிடிச்சிருக்குன்னு போடுங்க. பிடிக்கலனாலும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத போடுங்க. இப்போ தான் ட்ரோன் பைலட்டாக ஆகிட்டு இருக்கேன் நான். இங்கே ட்ரோன் ஷாட்டில் ஒரு சின்ன கிராமம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதான் கைஸ் இந்த கிராமம் சூப்பராக இருக்குங்க. ஆல்ரைட் கைஸ், இந்த ரோடு அவ்வளோதான். இது நேராக போயிட்டு நம்ம வத்தலகுண்டு கொடைக்கானல் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக இருக்க ரோட்டில் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், இந்த ரூட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரூட். இந்த ஃபுட் vlogsலாம் மஸ்ட் ட்ரை ஸ்பாட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மஸ்ட் ட்ரை ரூட். அக்கா வாந்தி எடுக்குது போட்டு, அண்ணன் சேட்டா போட்டு உலுக்கி விட்டு கொண்டு வந்திருக்காரு போல் போட்டு. எல்லாருமே இங்கே என்னென்ன ஃபோட்டோஷூட் எடுத்திருப்பாங்க. ஒரு டைம் ஆச்சும் வண்டியில் வரவங்க, காரில் வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. நீங்களும் எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா நானும் எடுத்திருக்கேன். ஆல்ரைட் கைஸ், செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு. இ பாஸ் கேட்குறாங்களான்னு பார்ப்போம். பிகாஸ் இ பாஸ் எடுத்துகிட்டு தான் வரதா சொன்னாங்க எல்லோரும். என்னங்க யாருமே எதுவுமே கேட்கல கைஸ். அங்கே பாருங்கள் பனியை தெரியுதா? ஃபாக் உங்களுக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் அவ்வளோ ஃபாக் இருக்குது பாருங்க கைஸ். டக்குன்னு அப்படியே ஒரு சைடில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? எப்பா செம்ம சில்லுன்னு இருக்குங்க. சில்வர் ஃபால்ஸில் எப்படி இருந்துச்சு, அதை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆல்ரைட் கைஸ், கொடைக்கானல் வந்தாச்சு. ஸோ இப்போ போய் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, இன்னும் ப்ரன்ச் மாதிரி தான் சாப்பிட்ணும். நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். செம்ம பசியில் இருக்கும் எல்லோரும். ஸோ கைஸ், இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பிரியாணி வந்து 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாட்டு இது? இப்போ தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம், கீ ரோஸ்ட்டு. இது என்னன்னே தெரில, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். தேங்காய் சட்னி தான் அது. கைஸ், பிரியாணி சொல்லியிருக்கேன். இது பிரியாணி மாதிரி இல்லை, நெய் சாதம் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னமோ மாதிரி இருக்குது.
கைஸ் மட்டமான ஹோட்டல். இந்த ஹோட்டல் பேர் ஹோட்டல் மகாராஜாஸ். கேவலமான பிரியாணி. இப்படி ஒரு கேவலமான பிரியாணி இத்தனை வருஷத்தில் நான் சாப்பிட்டதே கிடையாது கைஸ். கண்டிப்பாக வந்துடுறாங்க. தோசை கேவலம். நெய் கீ ரோஸ்ட் சொன்னோம், கீயே இல்லை, ஆனால் 80 ரூபா. ஆல்ரைட், ஹாஸ்டல் போகலாம். மேலே மேப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் வழி தெரியும். இங்கே எங்கடா வைக்கிறது? இங்கே வச்சிரு. இங்கே ஆ